30 செகண்ட்ல சுடு தண்ணி வரும். இதுக்கு பிளம்பர் தேவையில்லை, எங்க வேணாலும் எடுத்துட்டு போகலாம். ஓவர் ஹீட்டான ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆகுங்கிறது எல்லாமே நம்ம டைரக்டா லைவா வந்து ஒரு வீடியோவிலே பார்த்துடலாம். பாருங்க, நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு இன்லெட் ஹோஸை வந்து நம்ம உங்களுக்கு கொடுத்துறோம். ஜஸ்ட் இவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு தெரியும் இதுக்கு யாரோட ஹெல்ப் வேண்டாம், நாமளே பிக்ஸ் பண்ணலான்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இது இன்லெட் கோல்டு வாட்டர் பைப்ல கனெக்ட் பண்ணிட்டு தண்ணியை திறந்து விடுறோம். இது எந்த பக்கம் பக்கெட் இருக்கோ அங்கே நீங்க ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ தண்ணி அவுட்ல வந்ததுக்கு அப்புறம் தான் வெறும் ஃபிளக்கை கூட உள்ள இன்சர்ட் பண்ணணுங்கிறது இம்பார்ட்டன்டான ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணோடனே கிரீன் லைட் எரியுது பாருங்க. இங்க தெரியுதுங்களா? வெளிச்சம் வெளியில அதிகமா இருக்கிறதுனால தான் நான் இப்படி கை வச்சு காட்டுறேன். எதனால இப்படி தண்ணி ஸ்லோ வச்சிருக்கிறேன்னா, உள்ள இருக்க 1 லிட்டர் தண்ணிக்கு ஃபியூ செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் பாருங்க தண்ணி சூடாயிடுச்சு. அவ்வளவுதான். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன் நான். சரிங்க சார், உங்கள் கம்பெனி பற்றி சொல்லுங்கள். ஓகே, எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வந்து குணசேகரன். எங்கள் கம்பெனியோட பேர் ஸ்வாட் என்டர்பிரைசஸ். ஸ்வாட் என்டர்பிரைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு பெருந்துறை ரோடு பழையபாளையத்தில் லொக்கேட் ஆயிருக்குங்க. நீங்கள் ஈரோடு, அதாவது நாமக்கல் சேலம் வழியாக வந்தீங்கன்னா ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அடுத்த ஸ்டாப் தான் நம்ம பழையபாளையம் வந்து லொக்கேட் ஆயிருக்கிறது. கோயம்புத்தூர் திருப்பூர்லேருந்து ஈரோட்டுக்குள்ளே போக வேண்டாம், கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடியே இருக்கிறது பழையபாளையம் பஸ் ஸ்டாப்பில் தான் நாங்கள் வந்து லொக்கேட் ஆயிருக்கோம். எங்களுடைய கடை எவ்ரிடே மார்னிங் 8:30லேருந்து ஈவினிங் 8:30 வரைக்கும் இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வாட் என்டர்பிரைசஸ் சன் வாட்டர் ஹீட்டர் அப்படிங்கிறது ஒரே ஒரு பிரான்ச், ஒரு கடை மட்டும்தான் இருக்கிறது. நாங்கள் மேனுஃபேக்சரர், வேற எங்கேயும் நமக்கு பிரான்ச்சஸ் கிடையாது. ஸோ இதை நீங்கள் உறுதிப்படுத்தணும். இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம்னா ஸ்க்ரோலிங்கில் இருக்க நம்பருக்கு மட்டும் கூப்பிடுங்க. நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய விஷயங்கள் வரும். ஏன்னா கிட்டத்தட்ட சன்னில் மட்டும் 14-15 பேர் டூப்ளிகேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இது என்ன சார், நீங்களே 15 பேர் டூப்ளிகேட் பண்றாங்கன்னா நீங்களே அவங்களை என்கரேஜ் பண்றீங்களா? ஏன் அவங்களெல்லாம் உங்களால பேன் பண்ண முடியாதுன்னா அதெல்லாம் முடியவே முடியாது. ஏன்னா நான் சன்னுங்கிறதுக்கு கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்றேன். அவங்க நியூ சன்னோ, ஏ சன்னோ, சி சன்னோ, ஓ சன்னோன்னு போட்டாலாம் ஃபர்ஸ்ட் அவங்க சன்னை வந்து பெருசா ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு காட்டிடுவாங்க. நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் தான் உள்ளுக்குள்ள எங்கேயோ ஒரு ஓ சன்னு, ஏ சன்னு, இ சன்னு இருக்கும். அது நம்ம என்ன பண்ணாலும் இது கவர்மெண்ட்ல சட்டத்துல இடமே இருக்குது. அதனால இப்ப சரவண பவன்னா நியூ சரவண பவன் ஒன்று போட்டுருவாங்க. நட்ராஜ் ஜாமெட்ரி பாக்ஸ்ங்கிறது கிட்டத்தட்ட பல 50-60 வருஷம். நட்ராஜ் டி எடுத்து டீ போட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் ஒன்றும் இல்லை. ஸோ அதனால இந்த மாதிரி டூப்ளிகேட்டை நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஏன்னா 19 வருஷமா குட்வில் 4.5 லட்சம் கஸ்டமரோட இருக்கும். அந்த சேவை உங்களுக்கு கண்டிப்பா தொடரணும், எங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறவங்கள நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ முக்கியமா எதனால எங்களுக்கு இவ்வளவு கஸ்டமர் இருக்காங்க ஏன்றதை பத்தி நான் சொல்லிடுறேன் பாருங்க. இதுல 2 மாடல் இருக்குங்க. பின்னாடி ஒரு மாடல் தெரியுது, முன்னாடி ஒரு மாடல். சோ இந்த மாடல் பாருங்க, இது 2 இருக்கு. இந்த சன் வாட்டர் ஹீட்டரோட யூஎஸ்பி யூனிக் ஃபியூச்சர்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, 30 செகண்ட்ல தண்ணி சூடேறும். இதுக்கு பிளம்பர் எலக்ட்ரிஷியன் தேவையில்லை. நீங்க எங்க வேணாலும் எடுத்துட்டு போய்க்கலாம். உப்பு தண்ணியில யூஸ் பண்றதுனால எந்த பிரச்சனையுமே வந்து உங்களுக்கு வராது. குடிக்கிறதுக்கு வேணாலும் நீங்க ஆரோ வாட்டர்ல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். மழை காலத்துல பயன்படுத்தலாம், வெய்ய காலத்துல கழட்டி வச்சிடலாம். ஸோ இதெல்லாம் வேற எந்த வாட்டர் ஹீட்டர்லையும், ஏன்னா வாட்டர் ஹீட்டர் பிளம்பர் இல்லாமல் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. ஸோ இதெல்லாம் இதோட யூனிக் ஃபியூச்சர்ஸ். இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காப்பர் எலமெண்ட்ல இருக்கிறதுனால 1 மணி நேரம் பயன்படுத்தினா 1.5 to 2 யூனிட் வரும். 1 மணி நேரத்தில் 1 நிமிஷத்துக்கு 3 லிட்டர் தண்ணி அப்படிங்கிற 1 மணி நேரத்துக்கு 150 லிட்டர். அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ற பாத்ரூம் பக்கெட் 20 லிட்டர் தான் மேக்ஸிமம் வச்சிருப்போம். அப்போ 9 பக்கெட், ஒருத்தருக்கு ஒரு பக்கெட்னா 9 பேர்லாம் நீங்க ஃபேமிலிஸ் மெம்பர்ஸ் யாரும் அதிகம் இருக்கிறதுல. ஸோ கரண்ட்டுக்கு செலவு மற்ற வாட்டர் ஹீட்டரை கம்பேர் பண்ணல இதுல ரொம்ப ரொம்ப கம்மியா தான் உங்களுக்கு வந்து வரும்னு வச்சுங்களேன். உங்களுக்கு ரெண்டாவது, இந்த வாட்டர் ஹீட்டரோட விலை வந்து பாத்தீங்கன்னா 2680 ரூபா. ஏன்னா இதுல ஒரு எம்சிபி சுவிட்ச் மாதிரி வருது. இதோட விலை 2380 ரூபா. சரி, இது 2க்கு வந்து வேரியன்ட் வந்து இருக்கு. ஆமா, வேரியன்ட் இருக்கு. அதை நான் உங்களுக்கு அன்பாக்சிங் காட்டுறேன். நீங்க கொடுக்குற இந்த 2380 ரூபாய்க்கு நாங்க 7 வருஷம் கேரண்டி கொடுக்குறோங்கிறது தான் எங்களுடைய ஒரு ட்ரஸ்ட், எங்களுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது 7 வருஷம். ஏன்னா நீங்க 15,000 ரூபாய், 20,000, 50,000 வாட்டர் ஹீட்டர் வாங்கினாலும் அவங்க அதே 7 வருஷம் தான் கொடுக்குறாங்க. ஸோ நாங்கள் 2,000 ரூபாய்க்கே கொடுக்குறோம். அந்த குவாலிட்டி இதுல இருக்கும் அப்படிங்கிறது தான் இது கரண்ட். நீங்க மேபி உங்க டேங்க்ல தண்ணி தீர்ந்துட்டாவோ, பக்கெட்ல தண்ணி சரி உங்க பைப்பை அடைச்சிட்டீங்கன்னாவோ இது ஆட்டோமேட்டிக் வந்து கரண்ட்டை வந்து ஷட் டவுன் பண்ணக்கூடிய ஆட்டோ கட் ஆஃப் ஃபெசிலிட்டி, தெர்மோஸ்டாட் கண்ட்ரோலும் இதுல வந்து இருக்குது உங்களுக்கு. நான் சொன்ன 7 வருஷம் அப்படிங்கிறது 2 வருஷம் எலமெண்ட்டுக்கு கேரண்டியும் 5 வருஷம் ஃப்ரீ சர்வீஸும் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் என்னென்ன சொன்னனோ எல்லாமே வாங்க நம்ம நேரடியாகவே பின்னாடி உங்களுக்கு எங்கள்ட்ட செக் பண்றதுக்குன்னு ஒரு இடம் இருக்கிறது. நான் உங்களுக்கு எல்லாமே ஆன் பண்ணி செக் பண்ணி காட்டுறேன். சரி, இப்போ என்ன பண்ண போறீங்க சார்? ஓகே, இப்போ நம்ம அதாவது என்ன விஷயத்த உள்ள பேசணுமோ, நான் சொன்னேன் இல்லைங்களா, 30 செகண்ட்ல சுடு தண்ணி வரும். இதுக்கு பிளம்பர் தேவையில்லை, எங்க வேணாலும் எடுத்துட்டு போகலாம்.
ஓவர் ஹீட்டான ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆகுங்கிறது எல்லாமே நம்ம டேரெக்டாக லைவாக வந்து ஒரு வீடியோவிலேயே பார்த்துடலாம். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு இன்லெட் ஹோஸை வந்து நம்ம உங்களுக்கு கொடுத்துட்றோம். ஜஸ்ட் இவ்வளோ தான். இப்போ உங்களுக்கு தெரியும் இதுக்கு யாரோட ஹெல்ப் வேண்டாம், நாமளே ஃபிக்ஸ் பண்ணலான்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதை பார்த்தோன்னு எல்லாருக்கும் ஞாபகம் வருதுன்னா இது ஒரு சாமி ஃபோட்டோ மாட்டுறது இல்லை ஒரு வால் கிளாக் மாட்டுறது அந்த மாதிரி தான் இருக்குங்கிறது தெரியும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம இந்த இடத்துல ஒரு ஆணி அடிச்சிருக்கோம். ஓகேங்களா, இங்கே ஒரு ஆணி இருக்கு இல்லைங்களா, ஜஸ்ட் பாருங்கள் இதை வந்து ஆணியில் மாட்டுறேன். ஓகேங்களா, ஓகே வர்ஸ். முக்கியமாக இந்த வீடியோவை முதல்ல பார்க்குறவங்களா இருந்தால் தெரிஞ்சுக்கங்க, தண்ணி திறக்காம எக்காரணத்தை கொண்டும் இந்த ஃப்ளக்கை புது மிஷினை இன்செர்ட் பண்ணக்கூடாது. முதல்ல வாங்கணும்னு கொண்டு போய் கரண்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நான் ஃப்ளக்கை தொடலை, இங்கே பாருங்க. இப்போ இது இன்லெட் கோல்டு வாட்டர் பைப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு தண்ணியை திறந்து விட்றோம். இது எந்த பக்கம் பக்கெட் இருக்கோ அங்கே நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ தண்ணி அவுட்டில் வந்ததுக்கு அப்புறம் தான் வெறும் ஃப்ளக்கை கூட உள்ளே இன்செர்ட் பண்ணணுங்கிறது இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இதில் தப்பு பண்ணால் வாரண்டி கிளைம் ஆகாது. ஓகே, இப்போ கோல்டு வாட்டர் வந்துருச்சு. இப்போ நான் கோல்டு வாட்டரை வந்து ஸ்லோ பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் கரண்ட்டில் இதை வந்து இன்செர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து கரண்ட்டில் இன்செர்ட் பண்ணுறோம். எதனால் நான் வந்து இப்போ வரைக்கும் சுவிட்ச் ஆன் பண்ணோன்னே க்ரீன் லைட் எரியுது பாருங்கள். இங்கே தெரியுதுங்களா, வெளிச்சம் வெளியில் அதிகமாக இருக்கிறதுனால தான் நான் இப்படி கை வச்சு காட்டுறேன். இப்போ க்ரீன் லைட் ஆனில் இருக்குது. ஸோ ஓகே, கொஞ்சம் அப்படி பின்னாடி. எதனால் இப்படி தண்ணி ஸ்லோ வச்சிருக்கிறேன்னா, உள்ளே இருக்க 1 லிட்டர் தண்ணிக்கு ஃபியூ செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் பாருங்கள் தண்ணி சூடாயிடுச்சு. அவ்வளோதான், ஜஸ்ட் தொட்டு பாருங்கள் தண்ணி சூடாயிடுச்சு. ஓகே, 30 செகண்ட்ல இன்னும் இப்போ நானும் தொட்டு பார்த்தோ இல்லை வேற யாரும் தொட்டு பார்த்தாலும் உங்களுக்கு தெரியாதனாலும் கொஞ்சம் இந்த இடத்த அவங்க ஜூம் பண்ணுவாங்க பாருங்க. உங்களுக்கு இதில் ஸ்டீம் வர்றது நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம். தண்ணி சூடாயிருச்சு அப்படிங்கிறதுக்காக இது நிறைய வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஏன்னா மோர் தென் 19 இயர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதில் வந்து எந்த ஒரு டவுட்டும் இல்லை. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹீட் வருதுங்கிறதுக்காக இப்படி வச்சிருக்கேன். நீங்கள் இப்படி வைக்கணுன்றதில்ல, அந்த ஸ்டீம் வந்து வர்றது தெரியும் பாருங்க உங்களுக்கு. இப்போ பாருங்கள் நல்லாவே ஓரளவுக்கு ஹீட் ஆகிடுச்சு. வெளிச்சத்தில் ஸ்டீமுக்காக வெயிட் பண்ணுறோம். இவ்வளோ நேரம் நீங்கள் இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. புதுசாக வாங்குறவங்க உங்களுடைய ட்ரஸ்ட்டுக்காக நாங்கள் இந்த மாதிரி ஸ்லோ பண்ணி வச்சு காமிச்சிருக்கோம். தண்ணி எவ்வளோ சூடாகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. கொஞ்சம் பாருங்கள் அப்படியே. இப்போ ஸ்டீம் வருது பாருங்கள், அப்படியே ஸ்டீம் வருது. தெரியுதுங்களா உங்களுக்கு? ஓரளவு கேமராவில் தெரியுதா? ஸ்டீம் தெரியுதுங்களா? ஓகே ஓகே. இப்போ நம்ம வந்து எந்த அளவுக்கு ஆவி வந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பீடு வச்சுட்டிங்கன்னா உங்கள் டேங்க் தண்ணி தீர்ற வரைக்கும் வந்துட்டே இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி திறந்து விட்ருக்கீங்க. இப்போ பாருங்கள் நான் பைப்பை அடைச்சிட்டேன். இது எப்போ நடக்குன்னா, மேபி நீங்கள் கால் பக்கெட் தண்ணி திறந்து விட்டுட்டு வெளியே போகலாம், ஒரு கெஸ்ட் பெல் அடிச்சிருக்கலாம் போகிற நேரத்தில் உங்கள் டேங்க்கில் தண்ணி தீந்துட்டாவோ இல்லை நீங்களே மறந்த மாதிரி உங்கள் பைப்பை மூடிட்டு வெளியே வந்தாவோ ஓவர் ஹீட் ஆனால் இப்போ பாருங்கள் க்ரீன் லைட் எரிஞ்சிட்டு. இப்போ பாருங்கள் நல்லாவே கொதிச்சு ஆவி வருது பாருங்கள். கொதிக்கிற தண்ணி வெளியே தள்ளுது, ஆவி வருது நல்லா தெரியுது பாருங்கள். ஓகேங்களா, தெரியுது ஆவி? இப்போ நல்லா தெரியுது பாருங்க. இப்போ கிரீன் லைட்ல இருந்து ரெட் லைட்டுக்கு மாறும் பாருங்க. இப்போ ரெட் லைட்ல இருந்து கிரீன் லைட்டுக்கு மாறும் பாருங்க. ஏன்னா ஓவர் ஹீட் ஆச்சுன்னா சேஃப்டி பாருங்க, ரெட் வந்துருச்சு இல்லைங்களா? ஓகே, இது ஓவர் ஹீட் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஆஃப் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஒரு மாதம் வீட்டில் இல்லைன்னா கூட திரும்பி ஆன் ஆகாது. மறுபடியும் நீங்கள் தண்ணியை திறந்து விட்டுட்டு உள்ள இருக்க சூடு கொஞ்சம் குறைஞ்ச உடனே இங்கே மேனுவலாக ஒரு கருப்பு கலர் பட்டன் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? ஒரு உள்ள புதுசாக வாங்கி யூஸ் பண்ணுறவங்க எப்போ ரெட் லைட் வந்துச்சுன்னா கூட இந்த பட்டனை கொஞ்சம் தண்ணி திறந்து விட்டுட்டு அப்புறம் இந்த பட்டனை அமுத்துனீங்கன்னா க்ரீனுக்கு மாறிக்கும். ஸோ க்ரீன் லைட் எரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி வருதுன்னு அர்த்தம். ரெட் லைட் எரிஞ்சிச்சு அப்படின்னா ஓவர்லோட கட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நீங்கள் கேட்டீங்க இவ்வளோ சின்ன பொருளாக இருக்குது எவ்வளோ தண்ணி வரணும். அதாவது உள்ளே போகிறது 1 லிட்டரு உங்கள் டேங்க் தண்ணி தீர்ற வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் வேணாலும் குளிக்கலாம், 500 பேர் வேணாலும் குளிச்சுக்கலாம். ஓகேங்களா, இதுதான் ஒரு இதை வச்சு அவ்வளோ பேர் வந்து ஒரு பெரிய கீஸ் இருந்தாதான் ஒண்ணும் இல்லை. நான் தான் இப்படி வச்சுட்டேன், ஒரு பேர்லயே வச்சுட்டு அது பாட்டு ஊத்திட்டே இருக்க போறதா, நீங்க பாட்டு குளிச்சுக்கிட்டே இருங்க, அவ்வளவுதான் விஷயம். வேற ஒண்ணுமே பெரிய காலேஜஸ் பெரிய நான் கொடுத்துருக்கேன். நிறைய ஹாஸ்டல்ஸ், பேயிங் ஹாஸ்டல்ஸ் கொடுத்துருக்கேன், காலேஜஸ் கொடுத்துருக்கிறேன், ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு கொடுத்துருக்குறோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம என்னென்ன இங்கே நம்ம சொன்னோமோ எல்லாமே உங்களுக்கு எப்படி ஆட்டோ கட் ஆஃப் ஆகுது, எப்படி சுடுதண்ணி வருது, எவ்வளோ ஹீட் வருது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம உங்களுக்கு வந்து டெமான்ஸ்ட்ரேஷனில் பார்த்தோம். ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஆல் தமிழ்நாடு, ஆல் சவுத் இந்தியா எங்கே இருந்தாலும் இதை எங்களுடைய ஸ்வாட் என்டர்பிரைஸில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. பர்டிகுலராக இந்த சன் வாட்டர் ஹீட்டர் மட்டும் இதோட வெயிட் வந்து 1 கிலோ 200 கிராம் வரதுனால கொரியர் செலவு எங்கள் செலவே தான். ஸோ அதனால் உங்கள் வீட்டுக்கு நாங்கள் ஃப்ரீ டோர் டெலிவரியை நீங்கள் முன்கூட்டியே அக்கௌண்ட்டுக்கு பணம் கட்டிட்டீங்கன்னா நாங்கள் வந்து அனுப்பிச்சிருவோம் உங்களுக்கு வந்து. ஸோ இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஸ்க்ரோலிங்கில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவில் ஒரு வாட்டர் ஹீட்டர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி ஸ்மார்ட்டாக சிம்பிளாக ஒரு வாட்டர் ஹீட் வந்து நம்ம வீட்டில் வந்து ஃபிட் பண்ணி
அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நார்மலாக ஒரு பெரிய ஒரு பிராண்டடான ஒரு வாட்டர் ஹீட் வாங்கும்போது ஒரு பெரிய காசு செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷனுக்கு ஒரு பெரிய சார்ஜ் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்களே ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளிசிட்டியாக கொடுத்துருக்காங்க. இது வித்தவுட் எம்சிபி மாடல். எம்சிபி மாடல் இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இதோடைய காஸ்ட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் அவங்க நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து வாட்டர் ஹீட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷன் அவங்க நம்பர் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கங்க. நன்றி.